வணக்கங்க. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்ல வந்திருக்கேன். அது ஒரு நீதி கதை. திறமை எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம சிலதை வெளிப்படுத்துவோம். சில பேர் அடப்பாடா யாரா இதுலதான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்னு உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்துல சிறந்தவங்களா இருப்பீங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம பெரிய அளவுல சாதிச்சு காட்டணும். சாதிக்க தான் கடவுள் இந்த பிறவியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. முடிஞ்ச அளவு நம்ம செய்யலாம். இதுல நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு குடும்பத்துல 2 பேர் இருந்தாங்க. மூத்தவன் நல்ல கை காலோட நல்ல இதுவா சவடாலா இருந்தான். அவனுக்கு அப்பா ரொம்ப சப்போர்ட். அவனுக்கே 2வது பையன் ஹேண்டிகேப், அதாவது கால் வராதுங்க, ஊனமுற்றவன். அதனால அவன் ரொம்ப அவங்க அப்பா என்ன உட்காரு, உன்னால ஒன்றும் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த பெரிய பையனுக்கு வீட்டுக்கு பாட்டு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, டான்ஸ் வாத்தியார் சொல்லி எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இந்த ஹேண்டிகேப்புக்கு யாருமே எதுவுமே அவர் முயற்சியே எடுக்கல. அவங்க அப்பாவே அந்த மாதிரி செய்தார். அப்ப இந்த பையன் என்ன நினைச்சான், ஐயோ நம்மள அப்பா இப்படி ஒதுக்குறாரு, கடவுளே எனக்கு ஏன் இந்த பிறவியை கொடுத்தீங்க, நான் எப்படி இவங்க எதிர்க்க நான் படிச்சுன்னு நல்லா நிமிர்ந்து நின்று காட்டணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆனா பாட்டு வாத்தியார் பாட்டு சொல்லி தரும்போதெல்லாம் இவன் சைட்ல அந்த நாற்காலியோடு நைஸா ஒட்டி கேட்பான். அந்த பாட்டை அப்படியே அவன் பாடி பார்ப்பான். சரின்னு இதே மாதிரி காலங்கள் ஓடின. கொஞ்ச நாள் ஆச்சு. ஆடின பிறகு ஒரு பெரிய காம்படிஷன் ஒன்று வந்தது. அப்போ பாட்டு வாத்தியார் சொன்னாரு, உங்க பெரிய பையனை நான் இந்த பாட்டு போட்டியில சேர்த்துக்க வைக்கிறேன், பேர் எழுதி கொடுக்கட்டுமான்னு கேட்டாரு. ஆஹா, அவன் நல்லா பாடுவானுங்க, பாட்டு எழுதி பேர் எழுதி கொடுங்க. அவர் சொல்லிட்டு வெளியே வந்தார். அப்ப அந்த ஹேண்டிகேப் பையன் சொன்னா, அந்த பாட்டு எனக்கும் பாட தெரியும் ஐயா, என் பேரையே எழுதுங்க. ஐயோ, உன் பேரை எப்படிப்பா எழுது, நீ கத்துக்கவே இல்லை. நான் அந்த போட்டியில நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், என் பேரை அதுல எழுதுங்க, எனக்கு எங்க அப்பா செய்ய மாட்டாரு, நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா. எப்படி வருவேன், நீங்க தான் என்னை இட்டுட்டு போனோம்னு சொன்னேன். சரின்னு பெரிய மேடை, பல கோடி ஜனங்க அப்படியே சேர்ந்து இருக்கிறாங்க. ஏறி ஒவ்வொருத்தவங்களா பாடினாங்க. அந்த பெரிய பையனுடைய முறை வந்தது. அவனும் பாடினான். ஆனா பாடணுன்றதுக்காக அவன் பாடினான். ஆனா இந்த ஹேண்டிகேப் பையன் மேலே ஏறினா, அந்த ஐயா சொன்னாரு, இந்த பையன் ஊனமுற்றவனா இருந்தாலும் பாடணும்னு ஆசை வச்சிருக்கான், அந்த ஆசையை நான் நிறைவேற்றுறேன்ட்டு அந்த பையனை ஏறி பாட சொன்னாங்க. அந்த பையன் பாட ஆரம்பிச்ச உடனே அந்த சபையே கைத்தட்டி ஒரே ஆரவாரம் செய்து ரொம்ப புகழ்ந்து ஆகா ஓகோன்னு பேசினாங்க. உடனே அந்த ஐயாவுக்கு, ஐயோ நம்ம கிட்ட அந்த பையன் கத்துக்கவே இல்லை, ஆனா இவ்வளவு திறமையா இருக்கிறானே அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போட்டி முடிந்தது. பரிசளிப்பு விழா. யார் ஜெயிப்பாங்க, யார் ஜெயிப்பா, அந்த பெரிய பையன் சொன்னா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு. இவன் ஆனா ஒண்ணுமே சொல்லலை. ஏதோ நம்ம மேலே ஏறி இத்தனை ஜனத்துக்கிட்ட நம்ம கைத்தட்டலும் பாராட்டுதல் வாங்கணுமே, அதுவே நம்மளுக்கு திருப்தியா இருக்குது, போதும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது ஜெகன் ஜெயித்து விட்டான். ஜெகன் தான் முதல் பரிசு. அந்த பையன் பேர் ஹேண்டிகேப் பையன் பேர் ஜெகன், அவன் பேர் ராஜா. பெரியவன் 3வது இடத்தையும் ஜெகன்றவன் முதல் இடத்தையும் பெற்றான். அவங்க அப்பா அந்த சபையில உக்காந்தாரு. ஆனா அவன் பாடும்போது என்னன்னு சொல்லி, என்ன பாட போறான், இவன் எதுக்கு வந்தான், யார் இட்டுன்னு வந்தாங்கன்னு அவர் கேள்வி கடைகள் அவர் மனசுல தொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனா அந்த பரிசளிப்பு விழாவில் அவன் முதல் பரிசு வாங்கினானோன்னு ஏந்திரிச்சு நின்று கைத்தட்டி அந்த பையனை ஓடி போய் கட்டி தழுவி, அப்பா நீ ஜெயிச்சு காமிச்சிட்ட. மாற்றுத்திறனாளியா இருந்தாலோ ஒரு உறுப்பு குறையா இருந்தாலோ எதுக்கும் பயனற்றவங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்களும் திறமை இருக்கும். எல்லா இடத்துலையும் கடவுள் நம்மளுக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்காரு. அதனால நீங்களும் முடங்கி ஒரு மூளையில உட்காராம உங்களுக்கு இருக்கிற திறமையை வெளிப்படுத்தி 4 மக்களுடைய கைத்தட்டல் என்பது உங்களை ஊக்குவிக்கிறது. அதை வாங்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணி கட்டாயம் ஆளுக்கு ஒரு இதுல வெளிவந்து நல்லா பேரும் போலும் பெறுவீங்கன்றதுக்காக தான் இந்த சின்ன கதையை உங்களுக்கு நான் நீதியா உங்களுக்கு சொன்னேன். திறமையை வெளிப்படுத்துங்க, திறமையை எல்லாருக்கும் சொல்லுங்க, உங்க திறமையை வச்சு பல நல்ல செயல்களை செய்யுங்க. நன்றி.